ஹாய் மக்களே, இன்றைய சமையல் காம்போட கத்திரிக்காய் போட்டு பார்த்திங்களா. காம்போட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து குச்சி கருவாடு. நாங்கள் எங்கள் ஊரில் அதை குச்சி கருவாடுன்னு தான் சொல்லுவோம். குச்சி கருவாடு சேர்த்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டான சுவையில் பாரம்பரிய முறையில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு பாருங்கள், இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி இதில் பாதி போடுவேன். 100 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அரை முடி தேங்காய், ஆச்சி குழம்புத்தூள் மட்டும்தான், வேறு எந்த பொடியும் நான் சேர்க்க மாட்டேன். இதோட கருவாடு எடுத்திருக்கேன். ஒரு 50ஓட கொஞ்சம் கூட இருக்கும். இந்த கருவாடை இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். வெள்ளைப்பூடி எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். தக்காளி இன்னும் சேர்க்கலை. இந்த 3ஐயும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு பக்கம் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அந்த சுடுதண்ணியிலே ஊறட்டும். அப்போ தான் அதில் இருக்குள்ள மண்ணெலாம் வெளியில் வரும். அது மாதிரி இப்படி கிண்டி விட்டு 4-5 முறை அலசிக்கணும். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். தக்காளியில் இந்த காய் பகுதியை கண்டிப்பாக நீக்கிடணும். இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை நீக்கிடணும். இங்கே இந்த இடத்துல நீக்கிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நீக்கிட்டு தான் வெட்டணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருக்கேன். சும்மா 4-3 வெட்டினா போதும். நான் எந்தெந்த பொருளை எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பாதிக்கும். நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றக்காக நம்ம இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக செய்யுங்க. புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கிறேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருந்தால் போதும். இருக்க காட்டுறேன். புளி பாருங்கள், இந்த சைஸு தான் சேர்க்குறேன். இது அப்படியே ஒரு ஓரமாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த புளி சீக்கிரம் ஊறுறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த தக்காளி வதங்குறதுக்கும், தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நம்ம 2 இடத்துல உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை ஞாபகம் வச்சு தான் நம்ம குழம்பு கலக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப கச்சு போயிடும். நான் ஆல்ரெடி உப்பு கம்மியாக தாங்க சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எவ்வளவு அளவோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியிருக்கு. தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். தேங்காய் கீரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாதுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன் நான் கத்திரிக்காய் சேர்க்கல அப்படின்னா, உருளைக்கிழங்கு வேகலையும் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் நமக்கு சாப்பிட கிடைக்காது. அதனால் உருளைக்கிழங்கு ஒரு 2-3 கொதி வரட்டும். பாதி வேக்காடு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்குறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். புளி கரைசலே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். பாதி வேக்காடு வெந்திருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு காம்பில் தாங்க ருசி. அதனால் காம்போடு சேர்த்துருக்கேன் பாருங்கள். வெண்டைக்காய்க்கு விதையில ருசி, கத்திரிக்காய்க்கு காம்பில் ருசி. பாவம் இந்த உழவனுக்கோ பசி. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கவிதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்பலாம் நீக்கம் பண்ண மாட்டேங்க. கத்திரிக்காயில் இந்த காம்பில் இங்கே இருங்க, இந்தளவுக்கு சின்னதாக தான் கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன். அப்படியே காம்பை சேர்த்துக்கலாம். காம்பில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கத்திரிக்காய் யார் காம்போடு சாப்பிட்ருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே ஊற்றின தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ காய் வேகணும் இல்லையா. திரும்ப மூடி வச்சிடலாம். நான் எந்தெந்த பொருளை எந்தெந்த ஸ்டேஜில் போடுறேன்றதை கவனமாக பாருங்கள். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் குழம்பு டேஸ்ட்டு கெட்டுரும். நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் தான் குழம்பை கெடுத்துடுறோம். நல்லா கவனமாக செய்யணும். இப்போ வெங்காயம் தக்காளி, அதாவது வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து, உங்கள்கிட்ட காட்டின இல்லை தேங்காய், அந்தளவுக்கு தேங்காய் எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டு 10 நிமிஷம் ஆகுது இல்லையா, இந்நேரம் வெந்திருக்கும். காய்ஸ் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம்.
நான் எந்தெந்த பொருளை எந்தெந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்றதை கவனமாக பாருங்கள். எனக்கு வீடியோ எடுக்கிற கால் இல்லை, அதனால் நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ தான் கிண்டி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா வலிச்சுட்டு அதையும் அலசி சேர்த்துக்கலாம். இதோட ஆச்சி மசாலா தூள் சேர்க்குறேங்க. இந்தளவுக்கு தான் இருக்குது. இங்கே வருங்க, என் விரல் பார்த்தீங்க, அந்தளவுக்கு தான் இருக்குது. இதுலேயும் நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். இந்த ஆச்சி மசாலா தூள் கொஞ்சத்திலும் கொஞ்சம் போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். ஒன்றுமே சேர்க்கலைங்க, ஆச்சி குழம்புத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மாச்சிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ குழம்பு வைக்கிறப்ப குழம்ப கூட்டி வச்சு அப்படியே கலக்கி கொடுப்பாங்க. தாளிக்காமல் கூட அப்படியே கலக்கி கொடுப்பாங்க. சாரி காய்ஸ், எனக்கு செல்லு பிடிக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நானே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சாரி. இன்னும் நான் புளி சேர்க்கலை, புளி கரைசல் சேர்க்கலை, கருவாடெண்ணெய் சேர்க்கலை. இது நல்லா கொதியட்டும். இப்போ நம்ம ரொம்ப பக்குவமாக வைக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாச்சிலாம் அப்படி தாங்க கொடுத்தாங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா கப்பு கப்புன்னு அள்ளி சாப்பிட்ருவோம். இப்போ எவ்வளோ தான் பக்குவமாக வச்சாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. அதனால தாங்க பார்த்து பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நல்லாவே கொதியுதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். நல்லாவே கொதிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பார்க்கவே தேவையில்லைங்க, உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் நேரம் வெந்திருக்கும். திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கருவாடுலாம் சேர்த்து நல்லா கொதி வந்த பின்னாடி சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்காங்க. அது பழைய குழம்புக்கு நல்லா இருக்காது. வெல்லம் சேர்க்கலை அப்படின்னா கருவாடு குழம்பு பழைய குழம்பு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட விருப்பம் எதுவோ அது மாதிரி செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நேரம் கொதிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம். ஆஹா, சூப்பராக கொதிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதுங்க, நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பமானால் ஃபைனல் டச்சாக வெல்லம் சேர்த்துக்கங்க. திரும்ப சொல்கிறேன், வெல்லம் சேர்த்திங்கன்னா பழைய குழம்பு டேஸ்ட் இருக்காது. கருவாடு குழம்பு மீன் குழம்பு பழைய குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லை, அளவாக வச்சுக்கிறீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கங்க. பழைய குழம்பு தேவை அப்படின்னா வெல்லம் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.